எல்லோருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. மே 25க்கு பிறகு உங்க வீட்டு கதவை தட்டி ஒரு புதிய நபர் வரப்போறார். அவர் யாரு, அவர் என்ன சொல்ல போறார், அதை கேட்டா உங்க வாழ்க்கையே எப்படி மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப விளக்கமா பேச போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இதுல வர ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை துல்லியமா சுட்டி காட்ட போகுது. போன சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான பலன் கிடைக்கல, சொந்தக்காரங்க மத்தியில அவமானம், நம்பினவங்க துரோகம் செஞ்சது, இப்படி எத்தனையோ வழிகளை நீங்க தாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்படில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு அழுதுருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். உங்க ராசிக்கு இருக்கிற ஒரு பெரிய குணமே எதையும் வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான். ஆனா அந்த மாதிரி ஒரு இருட்டான சூழ்நிலையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வர கிரகங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பொருளாதார ரீதியா நீங்க ரொம்பவே சறுக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. கண் பிரச்சனை ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கும், இன்னொரு பக்கம் குடும்பத்துல வர சின்ன சின்ன சண்டைகள் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ, நம்மளை நம்பி இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்க ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்க. ஒரு கட்டத்துல எப்படியாவது இந்த நிலைமை மாறாதா, நமக்கு விடிவு காலமே கிடையாதா அப்படின்னு வானத்தை பார்த்து நீங்க கேட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்கிற நேரம் தான் இந்த மே 25க்கு அப்புறம் வரப்போகுது. ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். எப்பவுமே நடக்கிறத முன்னாடியே கணிக்கிற அந்த சக்தி உங்களுக்கு உண்டு. அதனால இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியும். உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் வரப்போற வசந்த காலத்தை நீங்க அனுபவிக்க தயாரா இருங்க. இத்தனை காலமா நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அது உங்களுக்கு கெட்டதா தான் முடிஞ்சிருக்கும். ஏண்டா இவங்களுக்கு உதவி செஞ்சோம்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கும். உங்க உழைப்ப வேற யாரோ பயன்படுத்திட்டு அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனா நீங்க அதே இடத்துலதான் நின்னுகிட்டு இருப்பீங்க. தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றமே இல்லாத மாதிரி ஒரு தேக்க நிலை இருந்துச்சு இல்லையா? இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்குவார். அது தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வா இருக்கலாம். அவர் சொல்றத முதல் தடவை கேட்கும் போது உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா கூட தோணலாம். இத நம்பலாமா வேணாமான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே பல தடவை ஏமாந்துட்டீங்க. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துலதான் நீங்க இப்போ இருக்கீங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட நபர் சொல்றத நீங்க முழுசா நம்பலாம். அவர் உங்களுக்காகவே, உங்களை கை தூக்கி விடுறதுக்காகவே பிரபஞ்சத்தால அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் சொல்ல போற அந்த வார்த்தைகள் நீங்க இவ்வளவு நாள எந்த விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சில பேருக்கு இது ஒரு புதிய தொழில் வாய்ப்பா அமையலாம். இன்னும் சில பேருக்கு பல வருஷமா விற்க முடியாம இருந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கான வழியா இருக்கலாம். அவர் யாரு அப்படிங்கறத நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம். அவர் வரும்போது ஒரு நேர்மறையான ஆற்றல் உங்க வீட்டை சுத்தி பரவுறத உங்களால உணர முடியும். அந்த நபர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே உங்க மனசுல இருக்கிற பாறை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க ஆழமா உணர்வீங்க. இவ்வளவு நாளா இருட்டுல இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. இந்த மே 25 அப்படிங்கிற தேதிய நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும். இந்த நபரை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும், அவர் சொல்றதை எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப நுணுக்கமா நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஒரு சின்ன வாய்ப்பை தவற விட்டா கூட அது பெரிய இழப்பா மாறிடும். அதனால நீங்க ரொம்ப விழிப்போட இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த நபர் உங்க வீட்டை தேடி வரும்போது நீங்க அவரை எப்படி அடையாளம் காண்றதுன்னு சொல்றேன். அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்கலாம், இல்லனா பல வருஷமா நீங்க பார்க்காத ஒரு பழைய நண்பரா கூட இருக்கலாம். சிலருக்கு அவர் முற்றிலும் புதிய நபரா கூட அறிமுகமாகலாம். ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவர் வந்ததும் உங்க வீட்டுல ஒரு அமைதி நிலவும். அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதில்களா இருக்கும். குறிப்பா உங்க தொழில் அல்லது உத்தியோகத்துல இருக்கிற தடைகளை எப்படி உடைக்கிறது அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவான வழியை அவர் காமிப்பார். நீங்க இவ்வளவு நாளா ஒரு விஷயத்துல சிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுல இருந்து விடுபடுறதுக்கான திறவுகோல் அவர் கையில தான் இருக்கு. அவர் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களுக்கான ஒரு சூட்சமும் ஒளிஞ்சிருக்கும்.
அந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க தொடாத உயரமே இருக்காது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க மட்டுமே பொறுப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இனிமே அப்படி இல்ல. உங்களுக்கு துணையா, உங்களுக்கு வழிகாட்ட அந்த நபர் வந்திருக்கார். அவர் சொல்றதை கேட்டு அதுபடி நடந்தா உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பண கஷ்டம், மன கஷ்டம், உறவுகள்ல இருந்த விரிசல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். குறிப்பா சொல்லணும்னா உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு, அவங்க வேலை, அவங்க கல்யாணம் அப்படின்னு பல விஷயங்கள் உங்க தூக்கத்தை கெடுத்திருக்கும். அந்த நபர் வர்றதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதை பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி உண்டாகும். இது வரைக்கும் நீங்க அடைஞ்ச கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பரிசா இந்த விஷயம் அமைய போகுது. அதே மாதிரி உங்களுக்கு உடல்நலம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுவும் இந்த காலகட்டத்துல சரியாகும். ரொம்ப நாளா ஒரு நோயால் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான மருத்துவம் கிடைச்சு நீங்க பூரண குணமடைவீங்க. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். அந்த தெம்பு உங்க மனசுலயும் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். இனிமே நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். அந்த தைரியம் தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் அறிவுரை மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய நம்பிக்கையையும் உங்களுக்கு கொடுக்க போறார். அந்த நம்பிக்கையை நீங்க கெட்டியா புடிச்சுக்கோங்க, அதை விட்டுடாதீங்க. அவர் சொல்ற வழியில தயங்காம நடங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக உங்களுக்கே புரியும் அவர் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு. 5 மே 25க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இது வரைக்கும் நீங்க நினைச்சு கூட பார்க்காத சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க பழைய பகைய மனசுல வச்சுக்காம உங்களால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் விருச்சிக ராசியோட உண்மையான குணம். உங்களை நம்பி வந்தவங்களை நீங்க எப்பவும் கைவிட மாட்டீங்க. அந்த குணம்தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர் சொன்ன வார்த்தைகளை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டும். இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க பேச்சுல தான். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசாதீங்க. உங்க பொறுமை தான் உங்களுக்கு பெரிய பலம். அந்த பொறுமைய எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த 25ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் வெறும் அறிவுரைகளை மட்டும் சொல்லிட்டு போறவர் கிடையாது. அவர் உங்களுக்காக சில விஷயங்களை நேரடியா செஞ்சு காட்ட போறார். நீங்க ரொம்ப காலமா ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது அரசாங்க காரியமா இருக்கலாம், இல்லைன்னா வங்கி சம்பந்தப்பட்ட கடன் விஷயமா இருக்கலாம். அதுல இருந்த தடைகள் எல்லாம் அவர் வந்த நேரத்துல இருந்து தானா விலக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய அதிசயம் நடந்த மாதிரி நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாது. இவ்வளவு நாள் எங்கடா போச்சு இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் வரிசை கட்டி நிற்கும். உங்க தொழில ஒரு பெரிய முதலீடு பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் தானா முன் வருவார். நீங்க இதுவரைக்கும் பட்ட கடனை எல்லாம் அடைக்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் சரளமா இருக்க போகுது. உங்களை கடன்காரன்னு கேவலமா பேசினவங்க எல்லாம் எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினா அப்படின்னு வாயை பழந்து பார்க்க போறாங்க. இங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடியா இந்த நேரம் அமைய போகுது. அந்த நபரோட வரவு உங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளா இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள், கல்யாணம், காதுகுத்து மாதிரி விசேஷங்கள் எல்லாம் தடபுடலா நடக்க போகுது. அதுக்கு தேவையான பணம், பொருள் எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாம உங்களை தேடி வரும். வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருக்கும். உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாம் திரும்பவும் உங்ககிட்ட ஒட்டிக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். யாரு உண்மையானவங்க, யாரு உங்ககிட்ட காரியத்துக்காக வராங்க அப்படிங்கறத நீங்க சரியா எடை போடணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மனுஷங்களை எடை போடுற குணம் இருக்கும். அந்த குணத்தை நீங்க இப்போ சரியா பயன்படுத்தணும். ஏன்னா திரும்பவும் நீங்க யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அந்த நபர் உங்களுக்கு இந்த விஷயத்திலையும் ஒரு பெரிய வழிகாட்டியா இருப்பார். யார பக்கத்துல வச்சுக்கணும், யார தள்ளி வைக்கணும் அப்படிங்கறத அவர் உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இவ்வளவு நாளா உங்க திறமையை வெளியே காட்டாம உங்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பீங்க. உங்களால பல விஷயங்களை சாதிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க திறமையை உலகத்துக்கு காட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு.
நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அதுல நீங்க ஒரு பெரிய உச்சத்தை தொட போறீங்க. உங்க யோசனைகள் எல்லாமே பெரிய அளவுல பேசப்படும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு தேடி வரும். உங்க மேலதிகாரிகள் உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாள் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்களை பார்த்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய அந்த விடாமுயற்சியும் அந்த புதிய நபரோட வழிகாட்டுதலும் தான். இதை நீங்க எப்பவும் மறக்க கூடாது. வெற்றி கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுக்காக நீங்க எப்பவும் கர்வம் கொள்ளக்கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போறீங்களோ அவ்வளவு தூரம் அடக்கமா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும். இந்த 25ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்க மனசுக்குள்ள வரப்போற ஒரு பெரிய தெளிவுதான். இது வரைக்கும் உங்க மனசு எப்பவும் ஒரு போராட்டத்திலேயே இருந்திருக்கும். ஒரு முடிவை எடுக்கணும்னா 100 தடவை யோசிப்பீங்க. ஆனாலும் அந்த முடிவு சரியா தவறா என்கிற குழப்பம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட பிறகு உங்க முடிவுகள் எல்லாமே ரொம்ப துல்லியமா இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியா இருக்கும். யாராவது உங்களை குழப்ப நினைச்சா கூட அவங்க பேச்ச நீங்க காதுல வாங்கிக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கான பாதை எது என்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும். முக்கியமா பூர்வீக சொத்து விஷயத்துல பல வருஷமா இருந்த இழுபறிக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரப்போகுது. உங்க பங்களிப்பு என்ன, உங்களுக்கு சேர வேண்டியது என்ன என்கிறத ரொம்ப தைரியமா கேட்டு வாங்குவீங்க. அதுக்கு அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து செயல்படுவார். நீதிமன்றம், வழக்கு அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. இவங்க தொழில்ல நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்கும். குறிப்பா 2 அல்லது 3 புது தொழில்களை ஆரம்பிக்கிற வாய்ப்பு உங்களை தேடி வரும். கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா என்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட்டு தொழில் செஞ்சு நீங்க நிறைய பணத்தை இழந்திருக்கலாம். ஆனா இந்த தடவை அந்த நபர் உங்களுக்கு சரியான கூட்டாளியை அடையாளம் காட்டி கொடுப்பார். மூலமா உங்க வியாபாரம் ரொம்ப பெரிய அளவுக்கு வளரும். நீங்க ராத்திரி பகலா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு பலன் கிடைக்கிற நேரம் இது. உங்ககிட்ட வேலை பார்க்குற ஆட்களும் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. அதனால தொழில இருந்த திருட்டு நஷ்டம் எல்லாமே தானா குறைஞ்சிடும். உங்க வீட்டுல ஒரு பெரிய சுப செலவுக்காக நீங்க நகை, பணம் அப்படின்னு நிறைய சேர்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லனா இருக்கிற வீட்டை பெருசா கட்டணும் என்கிற உங்க நீண்ட நாள் கனவு இந்த நேரத்துல நனவாக போகுது. அதற்கான வாஸ்து, பூமி பூஜை எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கும். ஆன்மீக விஷயத்துல உங்களுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாகும். இதுவரைக்கும் சாமி கும்பிட நேரம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்த நீங்க இப்போ உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் ஒரு பெரிய நேர்த்தி கடனை செலுத்துவீங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் இந்த நபரை உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கு என்கிற உண்மையை நீங்க சீக்கிரமே உணர்ந்துக்குவீங்க. உங்களை சுத்தி இருந்த திருஷ்டி, செய்வினை கோளாறு எல்லாமே அந்த குலதெய்வத்தோட அருளால சுக்குநூறா உடைஞ்சிடும். உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சில பேர் உங்ககிட்ட நேரா வந்து மன்னிப்பு கூட கேட்பாங்க. ஆனா நீங்க அவங்கள பழிவாங்க நினைக்காம பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுருவீங்க. இதுதான் உங்க குணத்தோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்கு அந்த கடவுளுக்கும் உங்களுக்கு வழிகாட்ட வந்த அந்த நபருக்கும் மனசார நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷமான திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மே 25க்கு பிறகு உங்க சுபாவத்திலேயே ஒரு பெரிய மாறுதல் வரப்போகுது. முன்னாடிலாம் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோபப்படுவீங்க. யாராவது ஏதாவது தப்பா சொல்லிட்டா உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவீங்க. ஆனா இப்போ அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க மனசு ஒரு பெரிய குளத்து நீர் மாதிரி ரொம்ப அமைதியா மாறிடும். யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு புன்னகையோட கடந்து போற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இந்த பக்குவம் தான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போக போகுது. உங்களை வெறுப்பேத்தணுன்னே சிலர் உங்க முன்னாடி வந்து பேசுவாங்க. ஆனா நீங்க அவங்கள கண்டுக்காம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போறத பார்த்து அவங்களே எரிச்சலாகி ஒதுங்கிடுவாங்க. உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கறத நீங்க முழுசா உணர்ற காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல ஒரு புது விதமான சுறுசுறுப்பு ஊட்டிக்கொள்ளும். காலையில எழுந்த உடனே ஒரு பெரிய சோர்வு உங்களை ஆட்கொள்ளும் இல்லையா? இனிமே அந்த சோர்வு உங்க பக்கத்திலேயே வராது. இப்பவும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள பிறக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க தொட்டது எல்லாமே துலங்கும். பல வருஷமா ஒரு சொந்த வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கான நேரம் இப்போ கனிஞ்சு வந்திருக்கு. அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற பண வரவை வச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வண்டியை வாங்கி உங்க குடும்பத்தோட சந்தோஷமா பயணம் செய்வீங்க. நீங்க போற இடமெல்லாம்
உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்கலாம் இப்போ உங்களை பார்த்ததும் எழுந்து நின்று வணக்கம் வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு செல்வாக்கு சமுதாயத்துல உயர போகுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்க பட்ட கஷ்டமும் அதுக்கு பிரபஞ்சம் கொடுக்கற பதிலும் தான். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க கூட உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் குடியேற போகுது. உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு இடையில் இருக்கிற நெருக்கம் இன்னும் அதிகமாகும். ஒருத்தர் கண்ணசைவிலேயே புரிஞ்சுக்குவீங்க. அவங்க ஆசைப்படுற விஷயங்களை நீங்கள் கேட்டு வாங்கி கொடுப்பீங்க. நீங்கள் விரும்புகிறத அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த ஒரு பெரிய சண்டையும் வர வாய்ப்பே இல்லை. முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே 25க்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க போகிற நேரம் வந்துடுச்சு. இதனால் உங்கள் குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷத்தில் மிதக்க போகுது. இந்த நபர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கிறத பார்த்து நீங்களே வியந்து போவீங்க. இந்த சந்தோஷத்தை எல்லாம் நீங்கள் ரொம்ப அமைதியாக அனுபவிக்கணும். யார்கிட்டையும் ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பொல்லாதது. அதனால் உங்கள் சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு அமைதியாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வழியை பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்கள பற்றி தான். இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு வரப்போகிற நல்ல காலத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட வலியை ஒட்ட பார்ப்பாங்க. அவங்க முகத்தில் ஒரு போலி சிரிப்பு இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்ககிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த புதிய நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற விழிப்புணர்வு அப்படிப்பட்டது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்கிறத அவங்க கண்ணை பார்த்தே நீங்கள் சொல்லிடுவீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போட வேண்டாம். ஆனால் ஒரு பெரிய இடைவெளியை விட்டு பழகிறது ரொம்ப நல்லது. உங்கள் ரகசியங்களை, குறிப்பாக உங்கள் தொழில் ரகசியங்களை, பண வரவு சம்பந்தமான விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. வெளியாட்கள் கிட்ட அளவுக்கு அதிகமாக பேசுகிறத தவிர்த்துடுங்க. உங்கள் அமைதி தான் உங்களுக்கு பெரிய கவசமாக இருக்க போகுது. குறிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இத்தனை காலமாக உங்கள் உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடச்சிருக்காது. மாடாய் உடைச்சி ஓடாய் தேஞ்ச கதையாக குடும்பத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் கெட்ட பேரை மட்டும்தான் நீங்கள் சம்பாரித்து வச்சுருப்பீங்க. ஆனால் மே 25க்கு அப்புறம் உங்கள் நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் கணவர் உங்கள் அருமையை முழுசாக புரிஞ்சுக்குவார். உங்களை புரிஞ்சிக்காதவங்கெல்லாம் இப்போ உங்களை கொண்டாடுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வீட்டில் சட்டம் என்கிற அளவுக்கு உங்களுக்கான உரிமை கிடைக்க போகுது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கைக்கு சேரும். நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கான முழு பலத்தையும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்கள் முகத்தில் எப்பவும் ஒரு பொலிவு இருக்கும். அதை பார்க்குறவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு உங்கள் மனசில் ஒரு நிம்மதி குடியேற போகுது. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஒரு புது திருப்பத்தை தரப்போகிற நேரம். முடிச்சுட்டு வேலை கிடைக்காம சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன காலமெல்லாம் மலையேறிடுச்சு. ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை உங்களை தேடி வரப்போகுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு குரு மாதிரி இருந்து வழிகாட்டுவார். இந்த வழியில் போனால் வெற்றி கிடைக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்கிறத அவர் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பார். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்லைனா அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான கதவுகள் அகலமாக திறக்க போகுது. வெளிநாடு செல்வதற்கான அனுமதியில் இருந்த தடைகள் எல்லாமே உடனே தீர்ந்துடும். உங்கள் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. ஆனால் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் மனசில் வச்சுக்காம முழு நம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை தொடங்குங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. இத்தனை நாளாக ஒரு விதமான பயம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த விஷயம் சரியாக வருமோ வராதோ அப்படின்னு எப்பவும் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பயம் எல்லாம் எங்கேயோ காணாமல் போயிடும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராமல் புரண்டு படுத்த காலையெல்லாம் மாறி படுத்த உடனே ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. தூக்கம் சரியாக இருந்தாலே பாதி குழப்பம் தீர்ந்துடும் இல்லையா? அது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகுது. உங்கள் முகத்தில் இருந்த ஒரு விதமான சோர்வு நீங்கி எப்பவும் ஒரு பிரகாசம் ஒட்டிக்கொள்ளும். உங்களை பார்க்குறவங்க கூட என்ன இப்போல்லாம் முகத்தில் ஒரு தனிக்கலை தெரியுது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தில் ஏற்படுற சந்தோஷம் உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல காலமாக இழுபறியாக இருந்த நிலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும்,
இல்லை இருக்கிற இடத்த விற்றுட்டு வேறு நல்ல இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது. அந்த நபர் உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருந்து எந்த இடத்த வாங்கலாம், எதை விற்கலாம் என்கிறத ரொம்ப துல்லியமாக சொல்வார். அவர் சொல்கிறத கேட்டு செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது. நீதிமன்றம், வழக்கு அப்படின்னு பல வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். உங்களுக்கான நியாயம் கிடைக்கிற நேரம் இது வரைக்கும் உங்கள் பொருளை அபகரிக்க நினச்சவங்கெல்லாம் இப்போ பயந்து போய் அவங்களே அதை உங்ககிட்ட திருப்பி கொடுக்குற அளவுக்கு நிலைமை மாறும். அந்த அளவுக்கு உங்களுக்கான செல்வாக்கு ரொம்ப உயர்ந்து நிற்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கொட்ட போகுது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்களை பார்த்து பல பேர் பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்க போகுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண வரவு அதிகரிக்கும் போது கூடவே சில ஆடம்பர செலவுகளும் உங்களை தேடி வரும். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதை தவிர்த்துட்டு அந்த பணத்தை சரியான முறையில் சேமித்து வைங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு சேமிப்போட முக்கியத்துவத்தையும் சொல்லி கொடுப்பார். அவர் காட்டுற வழியில் உங்கள் முதலீடுகளை செஞ்சீங்கன்னா உங்கள் அடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை நீங்கள் சேர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பொற்காலம் உங்களை தேடி வந்திருக்கு. இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளவு நாளாக அனுபவித்த வேதனைகள் எல்லாமே காற்றுல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சு போக போகுது. ஏதோ ஒரு தீராத வியாதி வந்துடுச்சோ அப்படின்னு பயந்து போய் மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு விடிவு காலம். அந்த நபர் காட்டுற வழியில் உங்களுக்கு சரியான மருத்துவம் கிடச்சி உடம்புல இருந்த வியாதிகள்லாம் குணமாயிடும். இதுக்கப்புறம் உங்கள் உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பு ஒட்டி கொள்ளும். காலையில் எழுந்த உடனே ஒரு புது தெம்பு பிறக்கும். இவ்வளோ நாளாக நம்ம உடம்புல இவ்வளோ சோர்வு இருந்துச்சு, அது எல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் உணவு பழக்கத்துலேயும் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. மனசில் நிம்மதி இருந்தாலே உடம்பு தானே நல்லா ஆகிடும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் முழுசாக உணர போகிற நேரம் இது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நிலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவங்களுக்கு இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அவங்க முகத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க நினச்சவங்கெல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிற்க போகிறாங்க. இத்தனை நாளாக உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் பேரை கெடுக்க நினச்சவங்களுக்கே இப்போ நேரம் சரியில்லாமல் போக போகுது. அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் அவங்களே அனுபவிக்கிறத நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கவோ இல்லை பழிவாங்கவோ நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மனசு அந்தளவுக்கு பக்குவப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ரொம்ப வேகமாக முன்னேறிக்கிட்டு இருப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களை வரவேற்று உபசரிக்க பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தினவங்கெல்லாம் இப்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான மதிப்பு உயரப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ரொம்ப அடக்கமாக இருக்கணும். மரம் வளர வளர எப்படி வளைஞ்சு கொடுக்குமோ அது மாதிரி நீங்கள் உயரத்துக்கு போக போக ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளணும். அதுதான் உங்கள் நிரந்தர வெற்றிக்கு வழிகாட்டும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நாட்டம் வரப்போகுது. இது வரைக்கும் சாமி கும்பிட கூட நேரம் இல்லாமல் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போது கடவுள் மேலே முழு பாரத்தையும் போட்டுட்டு நிம்மதியாக இருப்பீங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாக செய்ய நினச்ச நேர்த்தி கடனை செஞ்சு முடிப்பீங்க. அந்த குலதெய்வம் தான் இந்த புதிய நபரை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக நம்புவீங்க. வீட்டில் எப்பவும் ஒரு தெய்வீகமான சூழ்நிலை இருக்கும். காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது உங்கள் மனசில் அவ்வளோ ஒரு அமைதி நிலவும். உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே உடனுக்குடன் பலிக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகி வீட்டை சுற்றி எப்பவும் ஒரு நல்ல சக்தி இருக்கிறத உங்களால் உணர முடியும். எந்த ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் மனசார இறைவனை வேண்டிட்டு தொடங்குங்க. அந்த காரியம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை தேடி தரும். உங்களை சுற்றி நடக்க போகிற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளோ நாள் உங்களை எதிரியாக பார்த்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சி உங்கள் மனசை புண்படுத்தினவங்க இப்போ உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்துக்குவாங்க. ஏன்னா உங்கள் பேச்சில் ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவாக போகுது. எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும் என்கிற தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். 10 பேருக்கு நடுவில் நீங்கள் நின்று பேசினா அத்தனை பேர் உங்கள் பேச்சை வாயெடுத்து போய் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வசீகரம் உங்கள் முகத்துலேயும் உங்கள் வார்த்தையிலையும் வரப்போகுது. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்துக்குவாங்க. நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு 2 அல்லது 3 பேர் உங்கள் கூடவே இருப்பாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக அடைக்க முடியாமல் இருந்த ஒரு பெரிய கடனை ஒரே தவணையில் அடைக்கிற அளவுக்கு உங்கள் கையில் பணம் வந்து சேரும். உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க திரும்ப கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கடனுங்கிற வார்த்தைக்கே இடையில்லாமல் போயிடும். உங்கள் வங்கி இருப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உயரும்.
குறிப்பாக பங்குச்சந்தை, நிலம் மற்றும் வீடு சம்பந்தமான தொழில்களில் நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தா அதிலிருந்து ஒரு பெரிய லாபம் உங்களை தேடி வரும். அந்த புதிய நபர் உங்கள் பணத்தை எப்படி 2 மடங்கு ஆக்கலாம் என்கிற சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அவர் சொல்கிற நேரத்தில், அவர் சொல்கிற இடத்துல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முதலீடும் உங்களுக்கு 100% லாபத்தை மட்டுமே கொடுக்கும். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வர்ற பணத்தெல்லாம் எப்படி பத்திரமா வச்சுக்கலான்னு யோசிக்கிறது தான். மனசுக்குள்ளே இத்தனை நாளாக ஓடிக்கிட்டு இருந்த தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமே இப்போது காணாமல் போயிடும். எதுக்காவது ஆசைப்பட்டால் அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசித்து உங்கள் பாதி வயசு முடிஞ்சு போச்சு. ஆனால் இனிமேல் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்கள் கைக்கு தேடி வரும். ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா அடுத்த 24 மணி நேரத்தில் அது உங்கள் வீட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்க போகுது. உங்கள் பிள்ளைங்களோட கல்யாண விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பீங்க. உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற அதிர்ஷ்டம் தான். இதெல்லாம் அனுபவிக்க நீங்கள் முழுமையாக தயாராகிக்கோங்க. எந்த ஒரு கவலையும் மனசில் வச்சுக்காமல் ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக வாழ ஆரம்பிங்க. இந்த மே 25க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை காலமாக உங்கள் மனசில் இருந்த ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி முழுசாக நீங்க போகுது. நம்மளால தான் குடும்பம் கஷ்டப்படுதோ, நம்மளால தான் மற்றவங்களுக்கு சிரமமோ அப்படின்னு உங்களையே நீங்கள் ரொம்ப வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, சூழ்நிலை தான் அப்படி இருந்துச்சு என்கிற உண்மையை உங்களுக்கு புரிய வைப்பார். அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் போது தான் உலகமும் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் பேசப்படும். குறிப்பாக சொல்லணும்னா, வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு சில நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். இது வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சதோ அந்த இடத்துலலாம் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே பல வருஷமாக இருந்த ஒரு பெரிய சொத்து பிரச்சனை பஞ்சாக பறந்து போக போகுது. யாருக்கு எந்த பங்கு எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த புதிய நபரோட தலையீடுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக அந்த பிரச்சனை தீரும். அந்த சொத்து மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற பணத்தை வச்சு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்ட ஆரம்பிப்பீங்க. அந்த வீடு கட்டும்போது எந்த ஒரு தடங்களும் வராது. பணப்புழக்கம் தண்ணியாக கொட்ட போகுது. உங்களை கடன்காரன்னு கேவலமாக பேசினவங்கெல்லாம் எப்படி இவன் இவ்வளோ சீக்கிரம் முன்னேறினா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. நீங்கள் செஞ்சதான தர்மங்கள் தான் இப்போ உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் முழுசாக உணர்வீங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை விட்டு விலகி போன உறவுகளெல்லாம் திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேரும். முக்கியமாக இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை மந்திரம் மாதிரி கேட்பாங்க. அவங்க படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி ஒரு பெரிய உச்சத்தை தொட போகிறாங்க. அவங்கள நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. சமூகத்தில் அவங்க வாங்க போகிற விருதுகளும் பாராட்டுகளும் உங்கள் மனசில் ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும். உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு இடையில் இருக்கிற நெருக்கம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஒருத்தர் கண்ணசைவிலேயே புரிஞ்சுக்குவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் ஆரோக்கியத்தில் தான். இவ்வளவு நாள் இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் தீர்ந்து போனாலும் உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நபர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாழ்க்கை முறை மாற்றங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சாலே போதும். வேறு எந்த மருத்துவரும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. உங்கள் முகத்தில் எப்பவும் ஒரு பொலிவும் மனசில் எப்பவும் ஒரு தைரியமும் குடிகொண்டிருக்கும். இந்த சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப அமைதியாக அனுபவிக்கணும். யார்கிட்டையும் ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பொல்லாதது. இந்த மே மாதத்தின் இறுதிக்கு பிறகு உங்களுடைய சிந்தனையிலும் செயலிலும் மிகப்பெரிய முதிர்ச்சி வரப்போகிறது. இத்தனை காலமாக உங்களை சுற்றி இருந்தவங்க உங்களோட நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை நிறைய ஏமாற்றியிருப்பாங்க. ஆனால் அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற விழிப்புணர்வு மூலமாக இனிமேல் யார்கிட்ட எப்படி பழகணும் என்கிற தெளிவு உங்களுக்கு முழுசாக கிடச்சிடும். எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காம ரொம்ப ஆழமாக யோசித்து முடிவெடுப்பீங்க. உங்களுடைய அந்த தீர்க்கமான முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் பனி மாதிரி விலகி போயிடும். உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கிறவங்க உங்கள் திறமையை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் கேட்குற சலுகைகள் எல்லாமே மறுப்பு சொல்லாமல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது பொன்னான நேரம். உங்கள் வியாபாரத்தை வேறு ஊர்களுக்கு விரிவுபடுத்துகிற வாய்ப்பு தானா உங்களை தேடி வரும். அதுக்கான அத்தனை முதலீடுகளும்
எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுபகாரியம் நடக்க போகிற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போ ரொம்ப சுமூகமாக முடிவுக்கு வரும். உங்கள் வீட்டில் எப்பவும் மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்க போகுது. நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு உங்கள் சொந்தக்காரங்களாம் கட்டுப்பட்டு நடப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான மதிப்பு உயரப்போகுது. முக்கியமாக நீங்கள் இத்தனை நாளாக அனுபவித்த மன உளைச்சல் எல்லாமே காற்றுல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சு போக போகுது. ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும். எந்த தேவையற்ற சிந்தனையும் உங்கள் மனசை குழப்பாது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ முழுசாக குணமாகிடும். உடம்புல எப்பவும் சுறுசுறுப்பு ஒட்டிக்கொள்ளும். நீங்கள் செய்ய நினச்ச காரியங்களை எந்த சோர்வும் இல்லாமல் ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. அந்த நபர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் இந்த அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் காரணம் என்கிறத நீங்கள் முழுசாக உணர்வீங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் புது நம்பிக்கையோடு தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றிகளை ரொம்ப அமைதியாக கொண்டாடுங்க. ஏன்னா அமைதி தான் எப்பவும் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மே 25க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது. உங்களுக்காக வந்து சேர்ந்த அந்த நபர் மூலமாக உங்களுடைய ஆன்மீக பயணம் வேறு ஒரு கட்டத்துக்கு நகரப்போகுது. இதனால் வரைக்கும் நீங்கள் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நிறையா புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோடு போய் வரப்போகிறீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். உங்களை சுற்றி எப்பவும் ஒரு தெய்வீகமான பாதுகாப்பு கவசம் இருக்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. இதனால் உங்களுக்கு எதிராக யார் என்ன சதி செஞ்சாலும் அது உங்களை வந்து சேர்றதுக்கு முன்னாடியே தவிடு பொடியாகிடும். குறிப்பாக தொழில் துறையில் உங்களுக்கு குழி பறிக்க நினச்சவங்க எல்லாரும் அவங்க விரிச்ச வலையில் அவங்களே சிக்கிக்குவாங்க. உங்களுடைய நேர்மையும் கடின உழைப்பும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணாக இருந்து உங்களை காப்பாற்றும். அந்த நபர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வழியில் நீங்கள் நடக்க ஆரம்பித்ததும் உங்களுக்கான வெற்றிகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சில் ஒரு பெரிய வசீகரம் உண்டாக போகுது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரத்தில் புதுசாக அறிமுகமாகிற வாடிக்கையாளர்கள் எல்லாரும் உங்களோட நிரந்தர வாடிக்கையாளர்களாக மாறிடுவாங்க. உங்களை நம்பி முதலீடு செய்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வியாபார ரீதியான முடிவும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை மட்டுமே தேடித்தரும். இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய போகிற சில தர்ம காரியங்கள் உங்களை சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரப்போகுது. குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கான அந்தஸ்து ரொம்பவே உயரப்போகுது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும். அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த வசந்தம் எப்பவும் நிலைச்சி நிற்க போகுது. இதை நீங்கள் ரொம்ப அமைதியாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அனுபவிக்க பழகிக்கோங்க. இந்த மே மாதத்துக்கு பிறகு வரப்போகிற அந்த நபரால் உங்கள் எண்ணங்களில் மிகப்பெரிய மாறுதல் வரப்போகுது. இப்போ சொல்லணுன்னா இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப நம்புனீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதனால் புதுசாக யாராவது பழக வந்தாலே உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் தானாக வந்துடும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இந்த சந்தேகம் இருக்கும். ஆனால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு மனிதர்களை எப்படி சரியாக எடை போடுறது என்கிற வித்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இதுக்கப்புறம் உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. உங்ககிட்ட இனிமையாக பேசி காரியம் சாதிக்க நினச்சவங்கெல்லாம் இனிமேல் உங்ககிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க. ஏன்னா உங்கள் பார்வையிலேயே ஒரு பெரிய தீர்க்கம் வந்துடும். நீங்கள் அவங்கள பார்த்து கேட்குற கேள்விகளுக்கு அவங்ககிட்ட பதிலே இருக்காது. அந்த அளவுக்கு உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரமும் தெளிவும் வரப்போகுது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் எடுக்க போகிற புது முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பெரிய வெற்றி அடைய போகுது. பல வருஷமாக முடங்கி கிடந்த சில வேலைகள் எல்லாம் அந்த நபர் வந்த நேரம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறாக உடையும். உங்களுக்காக உதவி செய்ய நிறைய பேர் தானாக முன் வருவாங்க. உங்களை ஒதுக்க நினச்ச சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து நிற்பாங்க. வீட்டில் எப்பவும் சொந்தக்காரங்க கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மனசில் வச்சுக்காமல் அவங்கள ரொம்ப அன்பாக வரவேற்பீங்க. உங்களுடைய இந்த பெருந்தன்மை தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போவுமே தங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கூட நன்மையை தான் செய்வாங்க. அந்த நல்ல குணம்தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அரணாக மாறி உங்களை பாதுகாக்குது. உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு பெரிய ஏக்கம் இப்போ தீரப்போகுது. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா ஆளாக போய் நிற்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தனியாக நின்று அழுதுருப்பீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையே என்கிற வருத்தம் உங்களுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்காக குரல் கொடுக்க அந்த நபர் எப்பவும் உங்கள் கூடவே இருப்பார். அவர் கொடுக்குற தைரியத்தில் நீங்கள் எந்த ஒரு பெரிய சவாலையும் ரொம்ப சுலபமாக எதிர்கொள்வீங்க. தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். வீட்டில் செல்வம் பெருகும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்கள் கைக்கு தானாக தேடி வரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்பவும் போல் உங்கள் நேர்மையை மட்டும் விட்டு கொடுக்காமல் இருங்க. அந்த நேர்மை தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சிருக்கு.
அந்த நேர்மை தான் உங்களுக்கான மிகப்பெரிய மூலதனம். இதை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடிச்சா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கிறது எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு காலமாக இருட்டாக இருந்த அத்தனை பக்கங்களும் இப்போ முழுசாக வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அந்த நபர் உங்கள் வீட்டில் அடியெடுத்து வைக்கிற அந்த நொடியிலிருந்து உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பமாகிடும். நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், சிந்தனை கண்ணீர், இது அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய பலனை பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகுது. இனிமேல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடி தரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை நீங்கள் தொட போகிறீங்க. ஆனால் அந்த மாபெரும் வெற்றியில் உங்களுக்கு துளி கூட கர்வம் வந்துடக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பணிவாக நடந்துக்கணும். ஏன்னா அதுதான் உங்கள் விருச்சிக ராசியோட உண்மையான அடையாளம். நீங்கள் இயல்பாகவே ரொம்ப நேர்மையானவங்க, மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் ஒருபோதும் நினைக்காதவங்க, உள்ளதை உள்ளபடி பேசுகிற குணம் கொண்டவங்க. ஆனால் உங்களுக்கே ஏன் இவ்வளவு சோதனைகள் தொடர்ச்சியாக வருதுன்னு நிறைய தடவை நீங்கள் தனியாக உட்காந்து கடவுள்கிட்ட கேட்டு அழுதுருப்பீங்க. உங்கள் கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. ரொம்ப நம்பினவங்க உங்களுக்கு ஈவிரக்கமே இல்லாமல் துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த பந்தங்களுக்குள்ளேயே நிறைய விரிசல்கள் வந்து மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க. கையில் சுத்தமாக காசு தங்கலை, வந்த வருமானம் எல்லாம் எதிர்பாராத செலவுக்கே சரியாக போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் நீங்கள் ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கீங்க. நிறைய சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய எரிமலை கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.